நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் முனிஷ் காத்தோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய இடங்கள் நம்மளை சிரிக்க வச்சிருந்தாரு. அந்த மிடில் கிளாஸ் லைஃபை ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக வாழ்ந்திருந்தாரு. அதே நேரத்தில் லைட்டாக சின்ன சின்ன இடங்கள்ல நம்மளை கண் கலங்கவுமே வச்சிருந்தாரு. ஆனால் அவரை விட எனக்கு விஜயலட்சுமியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. அவங்க கோவப்படுற சீன்லாம் நம்மளவே லைட்டாக ட்ரிகர் பண்ணுவாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு. அவங்க கேரக்டரில் எனக்கு கொஞ்சம் நெருடல் இருந்தாலும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரியே நம்மளை கோவப்படுத்துகிற சீன்லலாம் எனக்கு விஜயலட்சுமி அவங்க மூஞ்சில வேற ஒரு மூஞ்சியை வச்சு தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. கரெக்டு தான் சார். நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டு இருக்கீங்க. என்னவளே எங்கிருந்தாய் நீதான் அந்த மாதிரி. போறேவதே, நீ எதுக்கு எடுத்தாலும் என்ன சந்தேகப்படுற? மொத்தத்துல ஒரு உண்மையான மிடில் கிளாஸ் இந்த மிடில் கிளாஸை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வரும். அந்த பாட்டு இதோ உங்களுக்காக. நீயும் நானும் சொந்தம், இது பூர்வ ஜன்ம பந்தம். ஏன் ஜோக்கு, ஏன் ஜோக்கு, இது ஏன் ஜோக்கு?